ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்டர்ஸ், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கு வணக்கம். பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு வணக்கம். மகா பெரிவாளுக்கு வணக்கம். மாஸ்டர்ஸ், சார் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Yes, sir. Please proceed, sir. Yes, sir. மாஸ்டர்ஸ், மகான்கள் அவ கதைகளை அவளோட விஷயங்கள் நாம திருப்பி 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 கேட்கணும். ஏன்னா அவ வாழ்க்கையில அந்த பொறுமையை அப்படி காமிச்சிருக்காவா. சரி, பொறுமையா இருக்கணும் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா பொறுமைன்றது நம்ம மத்தவங்களுக்காக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நினைக்கிறோம்னா எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி டக்குன்னு வந்துடும். பார்த்தோன்னா எங்க எல்லாரும் எல்லா இதையும் பண்ணிட்டு இருப்பான், பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். நான் பொறுத்துட்டே இருக்கணுமா, நானே பொறுமையா இருக்கணுமா, அவங்களுக்கு ஒரு இது ஒரு காலமே வராதா, அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதா, எனக்கே தான் எல்லா பிரச்சனையும் வரணுமா அப்படின்லாம் கேள்விகள் வரும். ஆக்சுவலி பிரச்சனைகள்லாம் என்னன்னா நம்ம எப்படி பார்க்கறோம், என்ன புரிஞ்சுக்கிறோன்றதுதான் வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பொறுமையா இருக்கிறது மற்றவங்களுக்காக நினைக்கிறோம். மற்றவங்க பண்ற விஷயத்த நாம பொறுத்துக்கிறோம்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. பொறுத்துக்கிறதுன்றதே கிடையாது. ஆக்சுவலி பொறுமைன்றது என்னன்னா நம்மளோட குவாலிட்டி. ஆக்சுவலி ஆன்மானாலே பேசிக்கலா அதுக்கு பொறுமை உண்டு, அன்பா இருக்கும், இது கருணையோட இருக்கும், ஞானத்தோட இருக்கிறது. இதுதான் பவர்ஃபுல்லா இருக்கிறது தான் ஆன்மா. அப்ப நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னா நான் நானா இருக்கேன். நான் கோவப்படுறேன் அப்படின்னா ஆக்சுவலி அப்ப நான் ஆன்ம நிலையை விட்டு தாண்டி இருக்கேன்னு அர்த்தம். ஆனா கேட்கலாம், கோபம் யாருக்கு தான் வரல, கடவுள்மார்களுக்கு கூட வந்திருக்கே அப்படின்னா அவ கோபங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா மேலோட்டமா உடல் ரீதியா இருக்குமே தவிர மனசுல இருக்காது. ஈவன் அவ ஒரு அசுரனை அழிக்கிறதா இருந்தா கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவனை அழிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வாகனமாவோ இல்ல அவங்களோட இதுவாவோ ஒரு வாளாவோ ஒரு இதுவாவோ தான் மாத்தி அவங்க கிட்டேயே தான் வச்சுப்பாங்க. யூஸ்வலா ஒரு அரக்கனா என்ன பண்ணணும், அவனை அழிச்சு எரிக்கணும் இல்லையா. ஆனா நீங்க பல கதைகள் கேட்டீங்கன்னா பக்தி கதைகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த அசுரனை அழிச்சிட்டு அவனை தான் வாகனமா வச்சுட்டாங்க, தன்னோட வாளா வச்சுட்டாங்க அப்படின்லாம் கேள்விப்படுவோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ அவங்க என்ன காட்டுறாங்க, அவன் ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணிருப்பாங்களே தவிர அவனை அழிக்கிறதோ இதுவோ இல்லை. என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவனை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த ஆன்மா பண்ண தவறுகள் போரும், இனிமேலும் அந்த ஆன்மா இனிமேல் தவறு பண்ணாம இருக்கட்டும். ஏன்னா இனிமேலும் அந்த ஆன்மா, ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஆன்மா ஒரு லெவலுக்கு மேல தவறு பண்ணா அந்த கர்மாவை அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அந்த ஆன்ம நிலையில தான் பார்ப்பாங்களே தவிர உடல் ரீதியா பார்க்க மாட்டாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா நாமளும் நம்ம ஃபேமிலியில இருக்கோம். யோசிச்சு பாருங்க மாஸ்டர்ஸ், நம்ம ஃபேமிலியில ஆக்சுவலி நம்ம ஃபேமிலினா பிரிச்சு பார்க்குறோம். ஆக்சுவலி ஃபேமிலின்றது பிரிச்சு பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது. இப்போ சிவன் எடுத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்றாங்க. அர்த்தநாரீஸ்வரர் என்ன, ஒரு பாதி சிவன் ஒரு பாதி பார்வதி இல்லையா. அப்போ நம்ம பாடியிலே என்னன்னா ஒரு ஹாஃப் மேல் ஒரு ஹாஃப் ஃபீமேல். அப்போ இததான் நம்ம என்ன சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்பயுமே பிரிக்கவே கூடாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்பயுமே எதை பண்ணாலும் ஒன்னா பண்ணணும் அப்படின்னு காட்டுவாங்க. ஆக்சுவலி நமக்கு உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஒரு பகுதி தான் ஒரு ஒய்ஃப் அப்படின்னு காட்டுறது தான் அந்த தாத்பரியமே. அப்போ ஒய்ஃப் கிட்ட அன்பா இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம உடம்புலயே அது என்ன கான்செப்ட் காட்டுதுன்னா ஆண்கள் எப்பவுமே புத்தி அதிகமா யூஸ் பண்ணணும்னு நினைப்பா, பெண்கள் எப்பவுமே ஹார்ட்டை யூஸ் பண்ணுவோம், கருணையா இருக்கணும்னு நினைப்பா. ஸோ பெண்கள்னா கருணை, ஆண்கள்னா புத்தி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வெறும் புத்தியை மாத்திரம் யூஸ் பண்ணோம்னா ஈகோ ஸ்டேட் போயிடும். அப்போ என்ன வேணும் அப்படின்னா அந்த புத்தி மாத்திரம் தான் போறாது, கூட கருணை இருக்கணும், அன்பு இருக்கணும், ஹார்ட் ஹோல் ஹார்ட்டடா எதையுமே பண்ணணும்னு சொல்லுவா. எதையுமே அந்த அன்பு சேரும் போது என்ன ஆகும்னா அது பியூட்டிஃபுல்லா மாறும். ஒண்ணுல ஒரு சாதம் இருக்கு, அதையே என்ன சொல்றாங்க, ஒரு அன்போட கலக்கும் போது அது பிரசாதமா மாறுது சொல்றோம் இல்லையா. எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு அன்பை சேர்க்கும் பொழுது அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயமா மாறுறது. அதே சாதம் ஒரு அன்பு இல்லாம ஒரு வெறுப்போட, இவங்களுக்கு சாப்பாடு பண்ணி பண்ணி போருண்டா வாழ்க்கை போர் அடிக்கிறான்னு சொல்லி பாருங்க. அப்ப அந்த வெறுப்போட கலந்த சாதம் அது பேர் அது சாதம் கூட கிடையாது.
அது சாபம், அது சாபம்னு சொல்லலாம். அப்போ நாம ஒருத்தருக்கு வந்து பிரசாதம் கொடுக்குறோமா இல்ல சாபத்தை கொடுக்குறோமான்றது எதை வச்சு? நம்ம தாட்டை வச்சு. அப்போ நம்ம தாட்ல இதே பொறுமையா இருக்கும். பொறுமையா நம்ம எதை பண்ணாலுமே பொறுமையும் அன்போடையும் பண்ணும் பொழுது அந்த சாதம் பிரசாதமா மாறுது. அதே அந்த இத ஒரு வெறுப்போட பண்ணும் பொழுது அதே சாதம் சாபமா மாறுது. அப்ப மாஸ்டர்ஸ் ஒன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே அந்த பொறுமையா பொறுமை எப்போ வரும் அப்படின்னா அது ஒரு புரிதல் வேணும். என்னன்னா இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே நமக்கு என்ன வேணும்னா நம்மளுக்கு வெரைட்டிஸ் வேணும். நம்மளுக்கு எதுவுமே என்னன்னா ப்ராப்ளம் என்னன்னா எல்லாத்தையுமே நம்ம வெளில பார்ப்போம். ஆக்சுவலி ப்ராப்ளம் எதுவுமே வெளில கிடையாது, எல்லாமே உள்ளுக்குள்ள. புரிதல்ல தான் ப்ராப்ளம். ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன் 9:15. அப்போ எங்கள் மாமியார் வந்து என்ன பண்ணாங்க, மாப்பிள்ளை கொஞ்சம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சப்பாத்தி பண்ணியிருக்கேன் வாங்கி போறீங்களா அப்படின்னா. அவ அன்பா இது பண்ணா, ஒரு அன்புனால சப்பாத்தி வாங்கி போறான்னு கேட்டீங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன், லாஜிக்கல் மைண்ட்ல இவங்களுக்கு பாரு கொஞ்சம் கூட சென்ஸே கிடையாது. ஒரு 9:15 ஆஃபீஸ் கிளம்பும்போது ஃபோன் பண்ணி சப்பாத்தி வாங்கி போறேளா அப்படின்னா அங்க நான் என்ன புரிதல் வேணும்? அவங்க இன்டென்ஷன் என்ன? சரி நம்ம வீட்ல சப்பாத்தி பண்ணியிருக்கோம், அவருக்கு கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு அவங்க இன்டென்ஷன். ஆனா என் தாட்டு, என் மைண்ட் எப்படி யோசிக்குது? இவங்களுக்கு காமன் சென்ஸ் இல்ல. 9:15 அதுவும் ஆபீஸ் போற நேரத்துல அன்பை காட்டுவாங்க. அன்பை எப்ப காட்டணும் கூட தெரியல. அன்பை காட்டுறதுக்கு ஒரு காலம் நேரம் வேணுமா? அப்போ என்ன மாற்றம்? அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு ஒரு நிமிஷம் நான் பொறுமையா இருந்தேன்னா அவ இன்டென்ஷன் புரியும். பொறுமையா இழந்தா நான் பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கு. எதையுமே நீங்க பொறுமையா இருந்து ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்து பாருங்க, எல்லாமே நம்மளுக்கு பாக்குற விதமே மாறும். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். வண்டி எடுத்துன்னு போறோம், இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போறோம். அவசரமா போய் பாருங்களேன். நாம அவசரமா போய் அந்த இடத்த போய் ரீச் ஆயிருப்போம். ஆனா நம்மளுக்கே தெரியாம என்ன பண்ணிருப்போம், நான் எப்படி வந்தேனே தெரியல, அதுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு. அப்ப என்ன அர்த்தம்? நாம எதையும் பார்க்காம அவசர அவசரமா என்ன பண்ணிருக்கோம், நம்ம ரோட்ல என்ன வருது என்ன போறதுன்னு கூட தெரியாம என்ன பண்ணிருக்கோம், அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிருக்கோம். வாழ்க்கையில அவசரப்பட்டோம்னா நம்ம எதையுமே ரசிக்காம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையை முடிச்சிடுவோம். பொறுமையா இருந்தோம்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வண்டிக்கு இத்தனைக்கும் எவ்வளவோ டிராபிக் ஜாம் நடுவில் வண்டியை ஓட்டுன்னு போறோம். பல நேரங்கள்ல நம்ம ரீச் ஆனது கூட தெரியாம ரீச் ஆயிருப்போம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு என்ன பண்றோம், எல்லாத்துலயும் ஒரு அவசரம். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் முடிஞ்சிடணும், சீக்கிரம். ஆனா பொறுமை என்ன பண்ணுனா, நம்ம பொறுமையா இருக்கும்போது நம்ம அதை பார்க்கிற விதம் மாறும். அந்த பொறுமை ஃபர்ஸ்ட் வரணும்னா என்ன வேணும்னா அண்டர்ஸ்டாண்டிங். எதையுமே நம்ம புரிஞ்சுக்கிற விதம் வேணும். இதெல்லாம் கனெக்டட் மாஸ்டர்ஸ். ஞானம் இருந்தா நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுப்போம். புரிஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன வரும், பொறுமையும் அன்பும் வரும். உடனே நினைச்சு பாருங்க மாஸ்டர்ஸ், எதுவுமே அதுவும் நம்ம மைண்ட் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து எல்லாமே அது நினைச்ச மாதிரியே நடந்தாலும் ஹாப்பியா இருக்காது, நினைச்ச மாதிரி நடக்கலாம்னு ஹாப்பியா இருக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். டெய்லி இட்லி, நமக்கு இட்லி பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி இட்லி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், எப்ப பார்த்தாலும் இட்லியானு. இட்லியே சரி, இட்லி உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு இட்லியை ஸ்டாப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இட்லியே கிடைக்கலன்னு ஏங்குவோம். கிடைச்சாலும் ஏங்குவோம், கிடைக்கலாலும் இது ஏங்குவோம். அப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை இட்லி கிட்ட இல்ல, நம்ம மைண்டு. ஏதாவது ஒன்று கம்ஃபர்டபுளா கிடைச்சதுன்னா அதை நம்ம மதிக்கவே மாட்டோம். நம்ம மைண்ட் என்ன பண்ணணும், அதுக்கு வெரைட்டி வேணுட்டே இருக்கும். சரி, வெரைட்டி கொடுத்துட்டே இருந்தா திருப்திப்படுமா அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க. இப்போ ஹோட்டலா போறவங்க என்ன பண்ணுவாங்க, பல ஹோட்டல் போவாங்க. பிளேசஸ் போறவங்க பல பிளேசஸ் போவாங்க. இது ஏன்? மைண்டுக்கு வெரைட்டி தேவை, கொடுத்துட்டே இருக்கணும். சரி, அந்த வெரைட்டி கொடுத்தாவது போருமா அப்படின்னா, இதுலயும் என்ன பண்ணும், வெரைட்டியா கொடுத்துட்டே இருந்தாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது. இப்போ இங்கேருந்து நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா வண்டி எனக்கு கம்ஃபர்டபுளா கிடைக்கணும், வண்டியில எனக்கு சீட் கிடைக்கணும், அது தூங்குறதுக்கு இடம் கிடைக்கணும், அங்க போனா எனக்கு லாட்ஜ் கிடைக்கணும், டயத்துக்கு டைம் சாப்பாடு எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கணும். பர்ஃபெக்டா நடந்தா என்ன பண்ணுவோம், பரவாயில்லடா நான் போயிட்டு வந்தேன் சூப்பரா இருந்தது அப்படின்னு. சூப்பரா இருந்தது, ஆனா உண்மையிலே ரசிச்சோமா அப்படின்னா அது பிரச்சனை வர வரைக்கும் அதை நம்ம யோசிக்க கூட மாட்டோம். நல்லா நடந்தது அவ்வளவுதான் நினைப்போம். ஆனா பிரச்சனை வரட்டுமே. நம்ம ஒரு ஊருக்கு போயிருக்கோம், பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை பத்தி ரொம்ப நேரம் பேசுவோம். ஆமாப்பா போனப்பா, ஏண்டாப்பா போனேன்னு ஆச்சுன்னா அது 1/2 மணி நேரம் பேசுவோம். ஆனா ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அது 1/2 மணி நேரம் பேச மாட்டோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, இப்ப எனக்கு வந்து நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா என்னோட காதை பத்தி பேசிடுவேன். நான் வந்து ஹியரிங் எய்ட் யூஸ் பண்றேன். எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்றத பத்தி பேசும்போது காதை பத்தி பேசுவேன்.
உடம்புல எல்லா பார்ட்டும் நல்லா இருக்கு, அதை பத்தி நான் அவ்வளவு பேச மாட்டேன். ஏன்? ஏன்னா எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா நல்லா நடக்குதுல. அப்ப எனக்கு அதோட வேல்யூ எல்லாம் தெரியாது. ஆனா பிரச்சனைன்னு ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி நான் யோசிப்பேன். இதுக்கு பாருங்க, இயரிங் போட்டு அப்பப்போ காதை பத்திரமா பார்த்துப்பேன், ஒவ்வொரு வார்த்தையும் பத்திரமா கேட்டுப்பேன். ஏன்? ப்ராப்ளம். ப்ராப்ளம்னு ஒண்ணு வந்தாதான் அதுக்கு என்ன பண்றோம், நம்ம அதுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்றோம். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா அதை ரசிக்க நம்மளுக்கு தெரியல. அப்ப எதுக்கு ப்ராப்ளம் காட்டுறாங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளம்னு ஒண்ணு வந்தாதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம கவனமே அங்க போகுது. ஒண்ணு இல்ல, வண்டியே ஓட்டுறோம், 4 பேர் இடிக்கிற மாதிரி வரட்டுமே, நம்ம கரெக்டா ஓட்டுவோம் இல்லையா? சோ ஒரு சில நேரத்துல ஒரு சில ப்ராப்ளங்கள் எதுக்கு வருது அப்படின்னா, நம்ம கவனத்தை கரெக்டா கொண்டு போறதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, ப்ராப்ளம் எதுக்கு வருது அப்படின்னா, நம்ம பேசிக்கலி நம்ம யாருன்னா நம்ம ஆன்மா. ஆன்மாக்கு பை நேச்சரே அதுக்கு தெரிஞ்சது என்னன்னா, அன்பா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது. மாஸ்டர்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு ஆபீஸ்னு ஒண்ணு வச்சா என்ன பண்றோம், சம்பளம்னு கொடுத்துட்டா என்ன திட்டினாலும் வாங்கிப்போம். என்ன வேணா திட்டும், 1000 தான் திட்டினா கூட அவங்க சம்பளம் கொடுக்குறாங்களே அப்படின்னு. அதே வீட்டுல நம்மள யாராவது திட்டான்னு வச்சுக்கேன், இவங்களுக்கு எல்லாம் இந்த வீட்டுல இருக்கவங்க செஞ்சு என்ன பிரயோஜனம், என்ன உலகத்துல மத்தவங்க புரிஞ்சுட்டாலும் இந்த வீட்டுல புரிஞ்சுக்கல அப்படின்னு எந்த இடத்துல நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா உடனே என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இங்க நம்ம வேல்யூ இங்க தெரியல அப்படின்னு வேண்டியது. உடனே நினைச்சு பாருங்க, ஒரு சம்பளம்னு ஒண்ணு கொடுத்த உடனே நம்மள மாத்திக்க. ஆனா வீட்டுல என்ன பண்றோம், அங்கதான் சம்பளம் கொடுக்கல, இது பண்ணல, உடனே என்ன பண்றோம், வேற மாதிரி மாறுறோம். அப்போ நமக்குள்ள எங்க சத்தியம் இருக்கு? அப்போ பைசா கொடுத்தா நமக்கு பொறுமை வரும், பைசா கொடுத்தா இன்வால்மெண்ட் வரும் இல்ல? அப்போ பைசா கொடுக்கல அப்படின்னும் போது அங்க ஒண்ணு நம்ம வேல்யூ புரிஞ்சுக்கணும், இல்ல சம்பளம் பைசா கொடுத்துடணும். இது ரெண்டத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தா நம்ம பொறுமையா இருப்போம். அந்த இடத்துல நம்மள ஹர்ட் பண்ணாலோ கிரிட்டிசைஸ் பண்ணாலோ என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நம்ம வேல்யூ தெரியல, நீ இனிமேல் நான் இங்க இருக்கிறது வேஸ்ட், 1008 எண்ணங்கள் இல்லையா? மாஸ்டர்ஸ் ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அதாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஹர்ட்டிங் நடக்குது, ஒரு சில கிரிட்டிசிசம் நடக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பாக்குற நிலையில இருக்கும்போதுதான் நம்ம சத்தியத்துல இருக்கணும்னு அர்த்தம். ஒண்ணு நினைச்சு பாருங்க, லவ்னா என்ன? நீங்க அன்பா இருந்தாலும் லவ், நீங்க ஹர்ட் பண்ணாலும் லவ், அப்பதான் லவ். இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் நடப்பீங்க, அப்ப நான் உங்களை நேசிப்பேன் அப்படின்னா அது பேர் லவ் கிடையாது, அது பிசினஸ். நீ அன்பா இருந்தனா நான் அன்பா இருப்பேன், நீ ரொம்ப அன்பா இருந்தா நான் ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பேன், நீ என்ன ஹர்ட் பண்ணா திருப்பி நான் ஹர்ட் பண்ணுவேன், என்ன நீ மதிக்கலையா நானும் உன்னை மதிக்க மாட்டேன். இது என்னது? இது கிவ் அண்ட் டேக்கா? அன்புல இதுக்கு பேர் என்னது? இது டிரான்சாக்ஷனா, குடுக்கல் வாங்கலாம். அப்ப அப்படி இருந்தா அது பேர் அன்பா மாஸ்டர்ஸ்? அப்ப இதுக்கு பேர் என்ன? இது வியாபாரம். அன்புலையா வியாபாரம், பொறுமையிலையா ஒரு வியாபாரம்? அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல நான் என் ஒய்ஃப் கிட்ட நான் அன்பா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒய்ஃப்ன்றது சிவன் என்ன காமிச்சார், நம்மளோட ஒரு பகுதின்னு காட்டுறாரு. நான் அன்பா இருக்கேன்னா ஃபெமினின் பார்ட், அதாவது ஃபெமினின் பார்ட்ன்றது அன்பு சம்பந்தப்பட்டது, புத்தி பார்ட்ன்றது மேல் பார்ட். அப்ப நான் கொஞ்சம் புத்திபூர்வமா யோசிக்கிறேன், பல விஷயத்த புரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது மேல் பார்ட் ஆக்டிவ் ஆகுது. நான் அன்பா இருக்கேன்றப்போ ஃபீமேல் பார்ட். அப்ப நான் என் ஒய்ஃபை வெறுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேற ஒண்ணும் இல்லை, எனக்குள்ள வெறுப்பு இருக்குன்னு அர்த்தம். என் ஒய்ஃபை நான் நேசிக்கிறேன்னா, நான் ஒய்ஃபை நேசிக்கல, எனக்குள்ள இருக்கிற அந்த ஹார்ட் சக்கரை ஆக்டிவேட் ஆகி எனக்குள்ள இருக்கிற அன்பு அதிகமாகுதுன்னு அர்த்தம். சோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல காம்பினேஷனா இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேற ஒண்ணும் இல்ல, அவங்க ஒய்ஃபை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல, அவங்களே நேசிக்கிறாங்க. யாருக்குள்ள அன்பு அதிகமா இருக்கோ அங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சூப்பர் காம்பினேஷனா இருப்பாங்க. ஏன்னா அந்த எப்போ அன்பு அதிகமாறுதோ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா எல்லாத்தையுமே ஏத்துக்கிற தன்மை வரும், எல்லாத்தையுமே மன்னிக்கிற தன்மை ஆட்டோமேட்டிக்கா வரும். அன்பு அதிகமா இருக்கிற இடத்துல எல்லாருமே சொல்லுவாங்க, நான் ஃபர்கிவ் பண்றேன் கிளாஸ் இருப்பாங்க. அன்பு இருந்தா ஃபர்கிவ்ன்றது நம்ம தனியா பண்ண வேண்டியது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இதுக்குதான் கதைகள்லாம் கேட்கணும். கதைகள்லாம் ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஃபர்மேஷன்ஸ், நான் அந்த ஆன்மாவை கூப்பிட்டு நான் அந்த ஆன்மாவை நான் மன்னிக்கிறேன்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஏன் மன்னிக்கிறோம் அப்படின்னா, என்ன மன்னிக்கிறது, என்ன பெருசா நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மள என்ன 4 வார்த்தை திட்டி இருப்பாங்க, இல்ல 1 2 ஏமாத்தி இருப்பாங்க, அவ்வளவுதானே. ஒரு 100 ரூபாய் ஏமாத்தி இருப்பாங்க, 1000 பைசா ஏமாத்தி இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாத்தி இருப்பாங்க. எவ்வளோ விஷயம் நம்ம சம்பாதிக்கிறோம், எவ்வளோ நல்லது நடக்குது, இதுல ஒரு ஏமாற்றம், ஒரு ஒரு ஹர்ட், ஒரு இன்சல்ட், இத கூடயா நம்மளால தாங்க முடியாது? நாள் பூரா நம்மள யாராவது திட்டின்னு இருக்காங்களா? திட்டுறதே நம்ம குடும்பத்துல இருக்கவங்களோ இல்ல ஆபீஸ்ல இருக்கவங்க ஒருத்தர் 2 பேர் திட்டுறாங்க, எப்பயோ திட்டுறாங்க, இத கூட நம்மளால ஏத்துக்க முடியலையே, நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கும்.
ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒய்ஃப்ன்றவங்க எங்கேயோ அங்க தூரத்துல இருந்தா பேசணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் முன்னாடி போறான்னா பின்னாடி ஒய்ஃப் வருவாங்க. ஆனா அந்த காலத்துல அப்பவும் அன்பும் அந்த இதுவும் இருந்தது. இப்போ கூட இருந்து 2 வார்த்தை ஹர்ட் பண்ணிட்டா அவ்வளவுதான். நீ இஷ்டத்துக்கு பேசுற, உனக்கு வேல்யூ தெரியல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வீக் ஆயிருக்கோம். ஆக்சுவலி 1 2 வார்த்தையை கூட நம்மளால தாங்க முடியல அப்படின்னா நம்ம தியானம் பண்றதே எதுக்கு? இதெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு. நீங்க பொறுமையா இருந்து பாருங்களேன், பொறுமையை வளர்த்துன்னு பாருங்களேன். இந்த திட்டெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலி இந்த திட்டுன்றதை கூட நம்ம என்ன பண்றோம்? அந்த ஆன்மா ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இதுக்குதான் வந்து ஞானம் வேணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஆன்மா ஏதோ எதிர்பார்த்திருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அது கோவப்படுது அப்படின்னு பாருங்களேன். ரொம்ப ஈஸி. அந்த அன்பு வரும். அன்பு வந்தா பொறுமை வந்துடும். வெரி சிம்பிள். நம்ம வீட்லயே பசங்க இது பண்ணுது. ஒரு 5 வயசு குழந்தை கோவப்பட்டா என்ன பண்ணுவோம்? குழந்தை ஏதோ அது ஏதோ ஆசைப்பட்டு கோவப்படுறது, விடாண்டா அப்படின்னும். அதே குழந்தை ஒரு 30 40 வயசுல கோவப்பட்டா என்ன பண்ணுவோம்? உடனே இவனுக்கு பாரு 30 40 வயசு ஆகுது, இன்னும் இவனுக்கு அறிவு வரல, கோவத்துல இது பண்றான். அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம 5 வயசுல அந்த குழந்தையா பார்த்த அவங்கள 30 40 வயசு தானே ஆளா பார்க்கணும். ஆன்மாவா பாருங்களேன். 5 வயசும் ஆன்மா, 30 வயசும் ஆன்மா, 70 வயசும் ஆன்மா தான். அந்த ஆன்மா ஏதோ கேரி பண்ணுது, ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது, ஏதோ நடக்கல, கோவப்படுது. போயிட்டே இருங்க. சிம்பிள். அந்த குழந்தைக்கு அது அது ஆசைப்பட்டது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த 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 பொறுமையில தன்னால வரும், அன்பு தன்னால வரும் மாஸ்டர்ஸ். இதனாலதான் திருப்பி திருப்பி ஆன்ம ரூபமா பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம்? திருப்பி 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 என்ன பண்றோம்னா, மைண்ட் லெவல்ல பாக்குறோம். மைண்ட் எப்பவுமே என்ன பண்ணும்னா, ஏஜ பார்க்கும், சுச்சுவேஷனை பார்க்கும், லாஜிக்கை பார்க்கும். ஆனா ஆன்மா அப்படி பார்க்காது. ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் 70 வயசு ஆளும் ஒண்ணுதான், 7 வயசு ஆளும் குழந்தையும் ஒண்ணுதான். எல்லாமே ஆன்மா. எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்? அந்த ஆன்மா பாவம் எவ்வளவு ஜென்மம் எடுத்ததோ, என்னென்னலாம் கேரி பண்ணுதோ, சரி விடு. அப்ப அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அந்த பக்குவத்துல நம்ம வாழணும் ஃபர்ஸ்ட். அப்ப அந்த பக்குவத்துல வாழ 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 வாழதான் நம்ம சத்தியத்துல இருக்கணும் அர்த்தம். நம்ம ஆன்ம நிலையில இருக்கோம்னு அர்த்தம். அப்ப நாம ஆன்ம நிலையில இருக்கோன்றதுக்கு சத்தியம் என்ன வேணும்னா, நம்மள சுத்தி நடக்கும் போல நம்ம எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். நல்லா வாழ்ந்தவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க கடைசியில? டே எல்லாத்தையும் விடுடா விடுடா அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா அந்த ஃபர்கிவ்னஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். எது நடந்தாலும் சரிடா அப்படின்னுவாங்க. அந்த பொறுமை வந்துடும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க அந்த ஆன்ம நிலையில இருப்பாங்க. அதனாலதான் வீட்டுல இருக்க பெரியவங்களை போய் பாரு அப்படின்னுவாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பொறுமை நம்மளுக்கு 70 வயசுலாம் வரும் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம ரொம்ப லேட்டா பாஸ் பண்றோம். ஏன் 40 வயசுல வரக்கூடாதா? 30 வயசுல வரக்கூடாதா? இது எங்கெங்க வரும் அப்படின்னா, நீங்க ஃபேமிலியில போய் இருங்களேன். அங்க நம்மளுக்கு கிரிட்டிசிசம்ஸ் வரும். நம்மள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும். ஆபீஸ்ல வரும். நீங்க ஒரு சொசைட்டில இருந்தாலும் வரும். ஒரு கோயிலுக்கு போய் சர்வீஸ் பண்றேன்னு போங்களேன். அங்க கூட சுவாமிகளே வரீங்களா, வாங்க சேவைகளை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வெளியில ஒரு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு சில பாலிடிக்ஸ் இருக்கதான் செய்யும். ஆக்சுவலி அது பாலிடிக்ஸ் கிடையாது. வீட்டுல கூட ஒவ்வொரு வீட்லயும் வெளியில ஒரு மாதிரி இருக்கும், உள்ள ஒரு மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும். ஆனா என்ன வேணும் அப்படின்னா, அது எல்லாத்தையும் அப்படி ஓரம் தள்ளணும். அது உலகம் அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஒருத்தர் மேல கோவத்தை கேரி பண்றோட அவங்க மேல கோவப்படல, நமக்குள்ள கோவத்தை கேரி பண்றோம். வெளியில இருக்க சுச்சுவேஷன் என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் பீஸ்ஃபுல்லா இருப்பேன். வெளில இருக்க சுச்சுவேஷன் என்ன வேணா இருக்கட்டும், நான் அன்பா இருப்பேன். அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு, வெளில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் வந்து கிரேட்ஃபுல்லா இருப்பேன்னு இப்படி இருந்து பாருங்களேன். ஆக்சுவலி என்ன பண்றோம்னா, சுச்சுவேஷன் என்ன மாறினாலும் நான் எப்படி இருக்கேன்றது மட்டும்தான் இது. நான் யாரு? ஆன்மா. சுச்சுவேஷன் என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் பொறுமையா இருப்பேன். அப்ப நான் என் ஒய்ஃப் கிட்ட பொறுமையா இருக்கேன்னா, என் ஒய்ஃப் கிட்ட இல்ல, என்னோட ஹாஃப்ல பொறுமையா இருக்கேன். அப்போ என் குழந்தைகிட்ட நான் அன்பா இருக்கேன் அப்படின்னா, குழந்தைன்றது யாரு? நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து எங்களுக்கு பிறந்தது, எங்க கிரியேஷன் இல்லையா? என் ஒய்ஃப்ன்ற பெட்டர் ஹாஃப்ன்றாங்க. அப்போ இந்த காலத்துல பாருங்க, ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட கூட நம்ம அன்பா இல்லைன்னா அப்ப நம்ம என்ன வீக்? அப்புறம் பெரிய சொசைட்டிக்கு போய் சர்வீஸ் பண்றேன். ஆக்சுவலி என்ன பண்றோம்னா, ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாம நம்ம என்ன பண்றோம்? பைபாஸ் பண்ணிட்டு நான் போய் சொசைட்டில போய் சர்வீஸ் பண்றேன். ஏன்னா 3வது மனுஷன், அவங்க ஹர்ட் பண்ண மாட்டாங்க, நோ கடிக்க மாட்டாங்க, வாங்க மாஸ்டர்னு அன்பா கூப்பிடுவாங்க. ஆக்சுவலி இதை ஃபேஸ் பண்ண நம்மளுக்கு இது இல்லை. நம்ம என்ன பண்றோம்? பல நேரங்கள்ல அந்தந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும். வீடா திட்டுறாங்களா, பா சரிப்பா விடுப்பா அப்படின்னு சொல்ற அந்த பக்குவம் வரும்போது தான் நம்ம பக்குவப்பட்டோம். அப்ப நம்ம எதை பண்ணாலுமே சர்வீஸ் தான். ஆனா நம்ம பல நேரம் என்ன பண்ணுவோம்? ஆமா, இந்த வீட்டுல என்னோட வேல்யூவே தெரியாது, இந்த வீட்டுல பண்ற சர்வீஸ்க்கு சொசைட்டிக்கு போய் பண்ணாவாது என்னோட வேல்யூ தெரியும் அப்படின்றனா, அப்ப என்ன பண்றேன்? வீட்டை அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு எங்க மரியாதை கிடைக்குமோ அங்க என்ன பண்றேன்? அங்க போய் சர்வீஸ் பண்றேன்.
அங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டைம் 2 வார்த்தை அங்க ஹர்ட் பண்ணிட்டா லோல பாலிடிக்ஸ் வந்தா என்ன பண்ணுவேன், அடைச்சா சொசைட்டியும் இப்படிதான்டா இருக்கு, வேற ஏதாவது இடம் மாத்துவேன். அப்ப இடம் மாறுமே தவிர எது மாறல, எனக்கு உள்ளுக்குள்ள மாறல. உள்ளுக்குள்ள மாறிடுத்துன்னா இடம் எதுவா இருந்தாலும் நான் ஒண்ணுதான். அப்ப மாஸ்டர்ஸ் திருப்பி திருப்பி சொசைட்டில போய் சர்வீஸ் பண்றதோ, கோயில்ல போய் சர்வீஸ் பண்றதோ, இல்ல வீட்டுல ஒர்க் பண்றதோ, எல்லா இடத்துலயுமே ஃபர்ஸ்ட் சேஞ்ச் எங்க வரணும், இங்க வரணும். எல்லாமே இந்த வாழ்க்கை நமக்காக இந்த இறைவன் கொடுத்திருக்கான். இதுல நம்ம எவ்வளோ, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம குழந்தைங்களை நல்லா வளர்த்தோம், நல்லா படிக்க வச்சோம், நல்லா வாழ்ந்தோம் அப்படின்றத கடவுள்மார்களோ மகான்களோ எதிர்பார்க்கல. அவ எதிர்பார்க்கறது நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்றதை விட எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க, எவ்வளோ ஆன்மாக்கள் கிட்ட அன்பா இருந்தீங்க, எவ்வளோ ஆன்மாக்கள் கிட்ட அழகா நடந்து போனீங்க, எவ்வளோ ஆன்மாக்கள் கிட்ட நன்றி உணர்வோட இருந்தீங்க. இததான் மகான்கள் எதிர்பார்ப்பாங்களே, கடவுள்மார்கள் எதிர்பார்க்கறத தவிர பர்ஃபெக்டா அந்தந்த வேலைக்கு நான் என் குழந்தைங்களை கரெக்டா படிக்க வச்சேன், கரெக்டா கல்யாணம் பண்ணி வச்சேன், கரெக்டா குழந்தைங்களாம் பெத்துட்டேன், கரெக்டா எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்தேன், இது 2ஆம் பட்சம் தான். இதை விட எல்லா சூழ்நிலையிலும் என் ஃபேமிலியில நான் அன்பை செலுத்தினேன், எல்லா சூழ்நிலையும் நான் என்னோட சொசைட்டி கிட்ட அன்பா இருந்தேன், நன்றி உணர்வோட இருந்தேன். இததான் மாஸ்டர்ஸ் மகான்களோ கடவுள்மார்களோ எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா எல்லாமே நடக்கிறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த வாழ்க்கையை வாழறது பர்பஸ் என்னன்னா, வாழ்க்கையை அற்புதமா வாழ்ந்தோன்றது எல்லாத்தையும் வெளியில கரெக்டா ஆபீஸ் போயிட்டு வந்தேன், கரெக்டா வண்டியை வாங்கினேன், கரெக்டா ப்ரமோஷன் வாங்கினேன், கரெக்டா சம்பளம் வாங்கினேன், இது இல்ல. அன்பா இருந்தேன், பொறுமையா இருந்தேன், இதை எவ்வளோ நான் பண்றேனோ இதை வச்சுதான் சக்சஸே தவிர அந்த சக்சஸ் கிடையாது. கோவத்தையும் பல நேரங்கள்ல நான் கரெக்டா வாழ்ந்தேன் தெரியல, அந்தந்த டயத்தை அதை பண்ணுவேன்ல அப்படின்னா அது ஈகோ. அது நான் இது வேற ஒண்ணு. கிருஷ்ணர்தே பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் லைஃப் எல்லாம் சும்மா கிடையாது. ராமரோ கிருஷ்ணரோ ஏன் அந்த கதைகள் படிக்கணும் அப்படின்னா, ராமர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், அப்பா காட்டுக்கு போக சொன்னார், நான் எதுக்குப்பா காட்டுக்கு போகணும் ஒரு கேள்வி கேட்டிருக்கலாமே, கேட்கல. அவர் என்ன பண்ணார், அப்பா சொல்லிட்டார் கேட்கணும். அப்ப என்ன பண்றார், அந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிட்டு சரி வெளில போனார், காட்டுக்கு போனார். அவர் என்ன கவலையாப்பட்டாரு, சக்கரவர்த்தி மகன் நான் இன்னைக்கு காட்டுல லோலோன்னு அலையிறேன் கவலைப்பட்டாரு. அந்த காட்டை அப்படியே ஒரு தனி ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கினார். காரணம் என்ன, பொறுமை இருந்தது. பொறுமையா இருக்கிறவா எங்க போனாலும் ஒரு புது ராஜ்யத்தையே உருவாக்குவா. கோவப்படுறவா இருக்கிற ராஜ்யத்தையும் கோட்டை விட்டுன்னு உட்காந்துட்டு இருப்பான். பொறுமையும் அன்பும் இருந்தா நம்ம ஒரு புது உலகத்தையே உருவாக்கலாம். கோவமும் வெறுப்பும் இருந்தா இருக்கிறதையும் கோட்டை விட்டுன்னு உட்காந்துருப்போம். இப்ப உடனே நான் ஆபீஸ்ல இருக்கேன், எனக்கு 1-2 விஷயம் நடக்குது, நான் கோவப்படுறேன்னு என்ன பண்ணுவேன், உடனே குடுகுடுன்னு உட்காந்து ரிசிக்னேஷன் லெட்டர் தான் எழுதுவேன். பொறுமையா இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், அந்த பொறுமையா இருந்தேன்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அப்போ நம்ம பொறுமையா இருக்க வாழ்க்கையில எல்லாத்தையும் பெறலாம். நம்ம எல்லாத்தையும் பெறோன்றதை விட மகான்களோட ஆசையை பெறலாம். மகான்கள் ஒண்ணுல மகா பெரிவா இருந்தா அவளுக்கு கண்ணு தெரியாம போச்சு, ஒரு கண்ணு. உடனே ஒரு ஐ டாக்டர் அது சர்ஜரி பண்றேன்னாரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாள் பிரதோஷானி காலையில குளிச்சிட போறான்னு சொல்லிட்டு அந்த ஐ டாக்டர் என்ன பண்ணிருக்காரு, பெரியவா குளிக்காம இருக்கணும் ஆபரேஷன் பண்ணிருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணான். அப்புறம் கொஞ்சம் லேட்டாவே பார்த்த உடனே, என்னடா குழந்தை, நான் இன்னைக்கு தலை குளிச்சிடணும்னு பயந்துட்டியா, இன்னைக்கு குளிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொன்னார். நான் ஏன் தெரியுமா குளிக்கல, ஏன்னா நீ எதிர்பார்ப்பன்னு தெரியும், கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண தலைக்கு குளிக்க கூடாதுன்னு, அதனால நான் இன்னைக்கு தலைக்கு குளிக்கல. இன்னொன்னு, எனக்கு 2 கண்ணும் தெரியலனா கூட என்னால வாழ முடியும், ஆனா நான் ஏன் தெரியுமா அக்செப்ட் பண்ணிட்டேன், நீ ஆசை என் கண்ணுக்கு ஆப்ரேட் பண்றேன்னால அதனால அக்செப்ட் பண்ணிட்டேன்டான்னார். அந்த டாக்டர் தான் பின்னாடி சங்கர நேத்ராலயால சீஃப் ஆனார், ஃபேமஸ் டாக்டர். எதுக்கு சொல்ல வரனா, அவ சர்ஜரியை கூட அந்த ஐ டாக்டருக்காக அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தவ. அது மட்டும் இல்ல, 2 கண்ணும் தெரியலனாலும் என்னால வாழ முடியும்னால நினைச்சு பாருங்க மாஸ்டர்ஸ். நம்மளால ஒரு கண்ணு தெரியாம கொஞ்சம் சரியா தெரியலனாலே இந்த கண்ணு பாடா படுத்துறதுன்னு சொல்லிடுவோம். 2 கண்ணு தெரியலனாலும் நான் வாழறேன்னாரு. அப்போ அவருக்கு உலகத்துக்கெல்லாம் கண்ணா இருக்கிற மகா பெரிவா, என் 2 கண்ணும் தெரியலனாலும் என்னால வாழ முடியும் பரவாயில்லன்னு சொன்னாரு. அப்போ அவங்க அக்செப்டன்ஸும் பொறுமையும் இதெல்லாம் சொல்ல முடியுமா? நம்ம என்ன சொல்லுவோம், ஊருக்கெல்லாம் செய்யறேன், எனக்கு ஒரு விடிவு காலம் வரல, பேசுறோமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், என்ன பெரிய கஷ்டத்தை நம்ம பட்டுட்டோம், ஏதோ 1-2 பிரச்சனை இல்லையா, ஏசி ரூம்ல உட்காந்து ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம்,
ஒன்னு ரெண்டு பிரச்சனைக்கு பெரிய வார்த்தை, உலகத்துக்கெல்லாம் நல்லது பண்றேன், எனக்கு ஒரு விடிவு காலம் வரல. என்ன பெரிய விடிவு காலம்? நினைச்சு பாருங்க மாஸ்டர்ஸ். ஏதோ ஒரு முட்டி வலி இருக்கும், இல்ல ஒரு பிளட் பிரஷர் இருக்கும், ஒரு டயபிட்டிஸ் இருக்கும், இவ்வளவு தானே. நான் ரெண்டு கண்ணு போச்சா, காது போச்சா, இது போச்சா? இன்னைக்கு போற இடத்துலாம் கார்ல போறோம். நம்ம என்ன மகா பெரியவா மாதிரி காசி வரைக்கும் நடந்தா போறோம்? ஒரு முட்டி வலி வந்தா என்ன பெரிய? வரட்டுமே, அந்த வலிகள் இருக்கட்டுமே. அந்த வலி எதுக்கு இருக்கு? அந்த வலியோட பொறுமையா இருக்கோமா? அந்த வலிக்கும் போதும் மத்தவா கிட்ட என் முட்டி வலிச்சா என்ன பண்றோம்? முட்டியை திட்டுவோம். இந்த பாழா போன முட்டி படுத்துறதுன்னு. அப்ப நம்ம திட்டுறதுக்கும் பாருங்களேன், பொறுமை இழந்துட்டா எல்லாத்தையும். சார் சார் வால்யூம் இல்லை சார், சவுண்டு சார். வால்யூம் இல்லையா? இப்போ வருது சார். ஆ. சார் என்னன்னா பொறுமை இருந்தா, பொறுமை இல்லைன்னா ஒரு முட்டி வலி வந்தா இந்த முட்டி பாடா படுத்துதுன்னு, இந்த கண்ணு பாடா படுத்துதுன்னு. பொறுமை வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முட்டி எவ்வளோ நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கப்பா அப்படின்னு நன்றி உணர்வோட இருப்போம். அப்ப எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் நம்ம பார்க்கிற விதம் மாறும், அன்பு வளரும். இன்னொன்னு எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிப்போம் பொறுமை இருந்தா. இன்னொன்னு அந்த பொறுமையில அன்பு இருக்கிறவ கிட்ட தான் பொறுமை இருக்கும், பொறுமை இருக்கிறவ கிட்ட அன்பு இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கோவப்படுறான்னா அவகிட்ட பொறுமை இல்லை, பொறுமை இல்லைனாலே கோவம் வரும். இதெல்லாம் கனெக்டட் மாஸ்டர்ஸ். நம்ம ஒரு குவாலிட்டி, ஒரு அன்பா இருக்கணும் இல்ல ஒரு பொறுமையா இருக்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ப என்ன வேணும்? எல்லாமே ஆன்மாக்கள். நாம இங்க வந்து இறைவன் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கான். எவ்வளவு பேர்கிட்ட அன்பா இருக்கும், எவ்வளவு பேர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணின்னு போறோம். நம்ம பர்ஃபெக்ஷன் பின்னாடி போகாம எல்லாருக்கிட்டையும் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன வேணாலும் நடக்கட்டும், ஏமாத்துறதா இல்ல இதுவா, என்ன வேணாலும் நடக்கட்டும். அது ஆபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், கோயிலா இருக்கு. ஒரு கோயிலுக்கு போனா இவ்வளவு அக்கிரமம் நடந்துட்டு அப்படின்னா இருக்கட்டுமே. ஒரு சொசைட்டி போனா இப்படி நடக்குது இருக்கட்டுமே. ஒரு வீட்டுல இப்படி நடக்குது இருக்கட்டுமே. ஆபீஸ்ல இருக்கட்டுமே. எல்லாத்துலயும் அந்த அன்போடையும் பொறுமையோடையும் நாமளா இருப்போம். நம்மள யார் பாக்குறா? இப்ப கூட நாம பேசும்போதும் இது பண்ணும் போதும் நம்மளை சுத்தி மாஸ்டர்ஸ் பார்த்துன்னு தான் இருக்கா. நாம எப்படி எப்படி முடிக்கிறோன்றதை விட எப்படி வாழறோம், அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அன்போடையும் பொறுமையோடையும் நம்ம வாழ்ந்துட்டு தான் போவோமே. கோபங்கள் வரதான் செய்யும். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையா வளர்த்துக்கணும்னு சொல்லுவோமே, இன்னும் கொஞ்சம் அன்பை அதிகப்படுத்திக்கணும்னு ஒரு வார்த்தையை மாத்துவோமே. எவ்வளவு நாள் தான் இதை தாங்கறதுன்றது சொல்றதுக்கு பதிலா பரவாயில்ல, அது அது ஆனா ஆயிட்டு போகுது பரவாயில்ல அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே. என்ன இருக்கு? நம்மளை சுத்தி கடவுள்மார்களும் இது மகான்களும் எல்லாரும் நமக்கு அட் எனி டைம் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கா. நமக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏன் வந்து பல வருஷமா சால்வ் ஆகலைன்னா, நமக்கு இன்னும் அந்த விஷயத்துல பொறுமையும் அன்பும் வரணும்னு அர்த்தம். பொறுமையும் அன்பும் வந்துருச்சுன்னா அது சால்வ் ஆனா கூட நம்ம பியூட்டிஃபுல்லா வாழ்வோம். ஆனா பொறுமையும் அன்பும் இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஆனா அடுத்த பிரச்சனை வரும்போது நம்ம என்ன ஆகும்? நம்ம புத்தி தான் அதே தானே. அடுத்த பிரச்சனை என்னடா இது, இப்பதான் அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னு பார்த்தேன், உடனே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிட்டு என்ன பண்ணுவோம்? திருப்பி கோபம், வெறுப்பு. அப்போ பிரச்சனை ப்ராப்ளம் இல்ல, என்ன ப்ராப்ளம்? நம்ம கிட்ட அதே பேட்டர்ன். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, பிரச்சனையே வராம இருக்கலாம், அப்ப பிறக்கவே கூடாது இல்லையா? பிறப்போம், நம்ம நினைச்சபடியெல்லாம் நடக்கணும் அப்படின்னா கடவுள் நினைச்ச மாதிரி நடக்கலையே. கிருஷ்ணர் வந்தார், சிசுபால் என்ன பண்ணுவான்? கிருஷ்ணரை இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பான். கிருஷ்ணர் வந்து சிசுபால் நம்ம கிட்ட சொல்லுவார், சிசுபால்னு நான் 100 வாட்டி வாய்ப்பு கொடுக்குறேன், அவன் 101 வாட்டி நான் அவனை அடிச்சிடுவேன் அப்படின்னு. ஆனா 1000 வாட்டி சான்ஸ் கொடுப்பாரு சிசுபாலனுக்கு. 1001 வாட்டி இது சக்கராயத்தை எடுத்து சிசுபாலனை அழிச்சிடுவார். எதுக்கு சொல்ல வரனா, அப்போ கடவுளுக்கே வந்து அவர் எவ்வளவு சான்ஸ் கொடுத்திருக்காரு பாருங்க. 1000 வாட்டி சான்ஸ் கொடுத்திருக்காரு. அப்போ ஒரு சைடு பொறுமையை காமிச்சிருக்காரு. இன்னொன்னு, கடவுள்மார்கள் சொல்றதையே மனுஷன் கேட்கலன்னா நாம சொன்ன உடனே கேட்டுருவாங்களா? கிருஷ்ணர் இருந்தார், அவர் பகவத்கீதையை சொன்னார். எவ்வளவு பேர் கிருஷ்ணர் வந்துட்டார் பகவத்கீதை சொல்லிட்டார் அப்படின்னு உடனே எல்லாரும் உட்காந்து அதை கேட்டு போற ஸ்டாப் பண்ணாளா? பஞ்சபாண்டவா கேட்டாளா? யாருமே கேட்கல. ஆனா கிருஷ்ணர் அதுக்குன்னு யார்கிட்ட வெறுப்ப காமிச்சாரா? அர்ஜுனன் கிருஷ்ணர் சொல்றதை கேட்கல. உடனே நீ சொல்றதை கேட்க மாட்ட, உனக்கு பகவத்கீதை வேஸ்ட்ன்னு சொல்லலையே. அங்க உட்காந்து அவருக்கு பகவத்கீதையை சொல்லி கொடுத்து அவனுக்கு ஒரு சாரதியாவும் இருந்து எவ்வளவு எல்லாம் பண்ணாரு. நாமள என்ன பண்ணுவோம்? இந்த அர்ஜுன் எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான், அவனா கோவப்பட்டிருப்பான், இப்படிதான் நாம சொல்லியிருப்போம். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணார்? பகவான் இருந்தாலும் எவ்வளவு அழகா அது அவங்க சொல் பேச்சை கேட்கலனா கூட அவங்களுக்கு தூது போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி. ஏன்னா அவங்க அந்த சூதாட்டம் ஆடும்போது கிருஷ்ணரை ஹெல்ப் கூப்பிடலையே, அவரை இக்னோர் பண்ணிட்டு தானே போனான். ஆனா அதுக்காக கிருஷ்ணர் அதுக்காக அவளை விடலையே.
கடைசி வரைக்கும் இருந்து ஹெல்ப் பண்ணாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, கடவுள்மார்கள், மகான்கள், அவ சொல்ற விஷயத்தையே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணல. ஆனா நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்ம ஃபேமிலிலயோ நம்ம சுத்தி இருக்கிறது நான் சொல்றதையே கேட்க மாட்டேன்றாங்க. நான் ஒரு நல்ல விஷயம் 4 சொல்றேன். இத கூட செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம மகான்கள் சொன்ன மாதிரி வாழ்ந்தோமா? நாம அந்த அன்போட, அந்த பொறுமையோட காட்டி பாருங்களேன். ஒண்ணு அவங்க மாறுவாங்க. இல்ல அவங்க மாறலாலும் அதை ஏத்துக்கிற பக்குவம் என்கிட்ட இருக்கும். மாஸ்டர்ஸ் அவங்க மாறுறாங்கன்றதை விட நான் பக்குவப்படுறேன்றதை நான் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுவேன். நாம பக்குவப்பட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன திட்டினாலும், அதுவும் என் லைஃப்ல பாத்தீங்கன்னா லைவ் எக்ஸாம்பிள், எனக்கு எங்க அம்மாவோ எனக்கு அமையறவங்க எல்லாமே கொஞ்சம் டஃப்பா இருப்பாங்க. எனக்கு அம்மாவோ இல்ல ஒய்ஃபோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ பாத்தீங்கன்னா என்கிட்ட பயங்கர ஹார்டா நடந்துப்பாங்க. ஹார்டா வார்த்தைகள் இருக்கும். ஆனா பை ஹார்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு அன்பு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, நான் அந்த வார்த்தைகளை பார்த்தா அவங்கள நான் மிஸ் பண்ணுவேன். எப்பயுமே நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணுவோம், வார்த்தையை பார்ப்போம், இன்டென்ஷன் விட்டுருவோம். பல நேரங்களில் நம்மள ஹார்டா யார் பேசுவா? நம்ம கிட்ட உரிமை இருக்கிறவங்க தான் ஹார்டா பேசுவாங்க. உரிமை இல்லாத இப்ப ரோட்ல போற நம்ம கிட்ட ஹார்டா பேச முடியும்? பேசவே முடியாது. நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா என்ன ஆகும்? அப்ப நம்ம கிட்ட உரிமை இருக்கு, பேசுறாங்க. அப்ப அவங்க கூட நம்ம கிட்ட ஹார்டா பேசுறாங்க. அத கூட ஏத்துக்கிற பக்குவம் இல்லைன்னா, அப்ப நம்ம எதுக்கு எதுக்கு தியானம், எதுக்கு ஆன்மீகம்? ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். அப்ப மாஸ்டர்ஸ், நம்ம உண்மையிலேயே ஆன்மீகத்துல உயர்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொறுமை வரணும், அன்பு வரணும். இது ரெண்டும் வர வர நம்ம வாழ்க்கை மாறணும். நம்மள பார்த்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், நம்ம கிட்ட பா இவ என்ன இருந்தாலும் இவ பொறுமை வராது, இவாள மாதிரி அன்பு வராது அப்படின்னு அவ நம்ம கிட்ட வந்து தன்னால வரணும். நம்ம கிட்ட நம்மளை விட்டு போறதுக்கே மனசு இல்லாம அவ போகணும். அந்த நிலைக்கு நம்ம உள்ளுக்குள்ள மாறணும். அந்த மாற்றம் உள்ளுக்குள்ள வந்தா அத வார்த்தைகளால சொல்ல முடியாது மாஸ்டர்ஸ். ஏன் நம்ம கிட்ட ஒரு சில நேரத்துல வரமாட்டேன்றாலும் நம்ம கிட்ட இருக்கிற வெறுப்பு, கோவம், அந்த சகிப்புத்தன்மை இல்ல, அதுதான். இதெல்லாம் இருக்கட்டுமே, தன்னால நம்மள விட்டா போவா? நினைச்சு பாருங்க. இன்னொன்னு, இன்னைக்கு நம்மள புரிஞ்சுக்கலையா, அவ என்னைக்கு புரிஞ்சுக்கிறாளோ புரிஞ்சுக்கட்டும். இல்ல அவ புரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ, நான் அவளை புரிஞ்சுக்கிறேன். அவ நல்லபடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நமக்குள்ள ஒரு அன்பு வராது. இதுங்கெல்லாம் புரிஞ்சுக்காது அப்படின்னா நல்லாவா இருக்கு? என்னைக்கு புரிஞ்சுக்கிறதோ புரிஞ்சுக்கிட்டோமே. என்னைக்கு நம்ம கூட வருதோ வரட்டுமே. அது வரைக்கும் அது எங்க இருந்தாலும் சேமமா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், எல்லாமே சேமமா இருக்கட்டும். இந்த மாதிரி சொல்ல 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 எப்படி இருக்கும் மாஸ்டர்ஸ்? அப்ப நாம அன்பு நிலையில இருக்கோம், ஆன்ம நிலையில இருக்கோம், பொறுமையா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போவா நம்ம மாஸ்டர்ஸ். அதை விட்டுட்டு வெளியில மாற்றம் வரட்டும், இங்க வரட்டும், அங்க வரட்டும், அங்க வரவானா மாஸ்டர்ஸ், இங்க வரட்டும் மாஸ்டர்ஸ். யார் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு முக்கியம் இல்ல, நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்றது மட்டும்தான் முக்கியம். சோ இந்த வாழ்க்கை வெளியில இருக்கிறது எல்லாமே என்னன்னா, என் உள்ளுக்குள்ள நான் எப்படி நடந்துக்க போறேன்றதுதான் வாழ்க்கையே தவிர, அவங்க எப்படி நடந்துக்க போறாங்கன்றது வாழ்க்கை இல்ல மாஸ்டர்ஸ். அவங்க எப்படி வேணாலும் நடந்துக்கட்டும். அவங்கள வச்சு என்னோட ஹார்ட் இல்ல, அவங்கள வச்சு என் புத்தி இல்ல. என் ஹார்ட்டும் என் புத்தியும் என் சோலை வச்சு நான் எப்பவுமே என்னால முடிஞ்ச வரைக்கும் வெளியில வேணா வேகத்தை காட்டலாம், ஆனா உள்ளுக்குள்ள பொறுமையை தான் காட்டணும். உள்ளுக்குள்ள அன்பை தான் காட்டணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போவோமே மாஸ்டர்ஸ். எல்லாரும் ஒரு அந்த ஒரு சத்தியத்துல வாழ்ந்து மகான்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போவோம். நன்றி, வணக்கம்.